ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம PLQ20 பிரிண்டர், அதாவது டாட்மேட்டிக் பிரிண்டர் அப்சண்டை வந்து டெஸ்ட் பேஜை வந்து நம்ம எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதாவது நம்ம இந்த அப்சான் பிரிண்டரில் வந்து நம்ம இப்போ வந்து அதாவது பிசியோட வந்து PLQ20 வந்து கனெக்ட் பண்ணி பிசி மூலமாக வந்து டெக்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் எடுக்காமல் பிரிண்டரை மட்டுமே யூஸ் பண்ணி பிரிண்டர்லேயே வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் பேஜ் எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, பிரிண்டர் வந்து ஆனில் இருக்குமாச்சுன்னா பிரிண்டரை வந்து பவர் பட்டனை யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து F1 பட்டனையும் F2 பட்டனையும் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரே இதாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பவர் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ நான் பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணுறேன். அப்படி ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி பல்ப்ஸ் எல்லாம் வந்து பிளிங்க் ஆகி உங்களுடைய பிரிண்டர் வந்து ரெடி ஆகும். ஸோ நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து இந்த F1லேருந்து F2 வந்து எடுப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கலர் பல்ப் ஒன்று வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகும். அதோடு வந்து ரெடி அப்படின்ற பட்டனும் வந்து விட்டு விட்டு வந்து பிளிங்க் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு A4 ஷீட்டையோ ஒரு பேப்பரை எடுத்து வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பிரிண்டருக்கு வந்து பிரிண்ட் எடுக்க கொடுக்கணும். ஸோ இப்போ லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. இப்போ நீங்கள் F2 வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்படி பிரிண்டர் உள்ள வந்து பேப்பர் போயிட்டு திரும்பவும் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகி வரும். ஸோ இப்போ பார்க்கலாம், பிரிண்டர் வெளியே உள்ள பேப்பர் வந்து உள்ளே போனதுக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பேஜ் வந்து ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிரிண்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்க்கலாம், டெக்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே வந்து செட்டிங்ஸோட வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து PLQ20 பிரிண்டரில் வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பேஜை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறது. ஸோ நீங்களே இப்போ இந்த ஷீட்டை பார்க்கலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.